மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை. வள்ளுவர் பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவிடமே. Congratulations. You first class pass பண்ணிட்டே. Thanks Nancy. Congratulations. Thank you. Thank you. ஆமா நீ வழக்கம் போல 0 big 0.
ப்ளீஸ் மாலதி, கொஞ்சம் மெல்ல போய். இது 30,000 ரூபாய் வண்டி ஜெயந்தி, மெல்ல போகாது. சொன்னா கேளு மாலதி, கொஞ்சம் மெல்ல போ. பயப்படாது ஜெயந்தி, ஒண்ணும் ஆகாது. இறங்கி வாய மாலதி, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல ஜெயந்தி, நான் கண்ட நேரத்துல காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லை. ஆமா, பிஏ பாஸ் பண்ணிட்டேன், இனிமே என்ன செய்ய போற? என்ன செய்யறது, எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும். அப்படியான ஊரு போனதும் எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க மில்லிலேயே ஒரு வேலை கொடுத்துட சொல்றேன். நிஜமாவா? ஜெயந்தி, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியாமா? பாஸ் பண்ணிட்டேம்மா. அம்மா, இவ என் கிளாஸ்மேட் மாலதி. இவ அப்பாவுக்கு ரங்கபுரத்துல ஒரு பெரிய மில் இருக்கு. நமஸ்காரம்மா. சரி ஜெயந்தி, நேரமாச்சு, நான் வரேன். சரி மேம். சரியா? என்னாச்சுமா? அம்மா, என்ன பாருமா. அம்மா, கண்ணு வச்சு பாருமா. அம்மா, அம்மா. என்னங்க, எங்க போகணும்? உங்க இந்த ரிக்ஷாக்காரனை தேடுறேன். நான் தான் அது. எங்கம்மா போகணும்? பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் வீடு இருந்தா அங்க போகணும். சீக்கிரம். யாரது? டாக்டர், எங்க அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? அசிஸ்டன்ட், ஃபீஸ் பண்ண கொண்டாந்துருக்க. நான் ஒரு விசிட்டுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றேன். என்ன 10 ரூபாயா? என்ன இது தர்மாஸ்பத்திரியா? யூ மஸ்ட் ரியலைஸ் திஸ் பிஃபோர் டிஸ்டர்பிங் மீ. அண்ட் யூ டூ மஸ்ட் ரியலைஸ் டாக்டர், உங்களுடைய முதல் கடமை பப்ளிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது. இதாக நீங்க கேட்ட 10 ரூபாய். புறப்படுங்க. வேண்டாமா? இப்படி கொடுங்க டாக்டர், நான் கொண்டு வரேன். பரவாயில்ல. Thank you, doctor. Very kind of you. That's all right. நான் என் நன்றியை உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. சந்தோஷம். நான் வரேன். இத பாருங்க, இந்த பணம்.
குட் மார்னிங். மாணிக்கம், உங்களுக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு. அன்புடைய தம்பி மாணிக்கத்திற்கு அண்ணன் சரவணன் எழுதியது நலம். இப்போ வீட்டில் அம்மா குழந்தைகள் யாவரும் சுகட்சேமம். செல்வி லட்சுமி பெரிய மனுஷியாகிவிட்டார். நாளை மறுதினம் சடங்கு வைத்திருக்கிறது. நீ அவசியம் உடனே புறப்பட்டு வரவும். இப்படிக்கு சரவணன். பிரின்சிபால் என்ன கூப்பிடுறாருப்பா. பாப்பா. ஆமா பாப்பா. அடங்கி பாப்பா. வாழ்த்துக்கள் மாணிக்க வாசகம், வாழ்த்துக்கள். ஒரு நல்ல செய்தி. நீ நம்முடைய தொழிற்பள்ளி அரசாங்க தேர்வில் முதல்வராக தேர்ந்திருக்கிறார். இதனால் மட்டும் போதாது. இவரை போல் நீங்களும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது சுய உழைப்பினால் எந்த வேலை செய்தாலும் இழுக்கில்லை என்ற உயர்ந்த லட்சியத்துடன் உழைத்து அதில் வரும் ஊதியத்தை கொண்டு கல்வியை பயின்றார். உலகில் தானும் மனிதனாக வேண்டும் என்ற ஒரே ஊக்கத்தில் முன்னுக்கு வந்திருக்கிறார். இவரோடு பழகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாணிக்கமாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, நண்பர்களே, எனக்காக நீங்கள் காட்டும் உற்சாகத்தைக் கண்டு உண்மையிலேயே என் உள்ளம் பூரிப்படைகிறது. ஆனால் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை நாம் எல்லோரும் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாரத நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் உழைப்பின் மேன்மையை உணர வேண்டும். நாட்டுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். கல்வி, கைத்தொழில், விவசாயம், வாணிபம் ஆகிய எல்லா துறைகளிலும் நமது நாடு முன்னணியில் நிற்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதே எனது ஆசை. வணக்கம். அண்ணி, வணக்கம். இறந்து தம்பி, உடம்பெல்லாம் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். மாணிக்கம், வந்துட்டியாப்பா? அம்மா, வந்துட்டேம்மா. அம்மா, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கிறேன். இது உனக்கு இல்ல தம்பி, இது லட்சுமிக்குடா. லட்சுமிக்கு. லட்சுமிக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அவ பெரிய விளையாட்டாடா. தை பிறந்ததும் அவளை ஒருத்தன் கையில ஒப்படைச்சாகணும். லட்சுமி, ஏமா அங்கேயே நின்றுட்டு இருக்கேன்? வா, சித்தப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி. சித்தப்பா, இந்த இதை இப்போ தூக்கி வச்சு பழகிக்க. அண்ணி, அண்ணன் எங்க? பில்லு விடுற நேரமாச்சு, இப்போ வந்துருவாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? இவ்வளவு நாளாச்சப்பா உன்னை பார்த்து. என்ன நிக்கிற? போய் வெண்ணி போடு. அவன் எவ்வளவு தூரத்துல வந்திருக்கான். அவன் குளிச்சுட்டு சாப்பிடட்டும். எல்லாம் போட்டாச்சு. ஆமா, ஏன்டா மாணிக்கம், நீ பள்ளிக்கூட விலாசம் கொடுத்திருந்திய, அங்க நீ எப்படி படிக்கிற? சம்பள சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ற? நான் காரணம் கூட அனுப்புறது இல்லையே. படிக்கிற நேரத்துல படிப்பேன், பாக்கி நேரத்துல ரிக்ஷா எடுத்து சம்பாதிப்பேன். ரிக்ஷா இருக்குல்ல,
அம்மா கேட்டியாம்மா? உன் மகன் ரிக்ஷா இருக்கிறானா? வேண்டாம், நான் செத்தா போயிட்டேன். நான் உயிரோட இருக்கிறோம். நீ ஏன்டா மாடாட்ட வண்டி எடுக்கணும்? இதை நான் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாததில்லை, இவ்வளவு கேவலம் இல்லையே. ஓட நடக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும். மனிதனை இழுத்தா தப்பு இல்லைன்னு, ஏமாத்தினாதான் தப்பு. நாம ஏண்டா ஏமாத்த போறோம்? நம்ம காலடி மண்ணில மிதிச்சவனுக்கு கூட அந்த புத்தி வராது. என்னமோ இப்பவாவது வந்து சேர்ந்தானே. மாணிக்கம், எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வராம இருப்பேன்? லட்சுமிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதம்மா. சரி சரி, நீ குடிச்சிட்டு போய் சாப்பிடு. காலையில சீக்கிரம் வந்திருக்கணும். விருந்தாளிகள் எல்லாம் சடங்குக்கு வந்துருவாங்க. வாங்கம்மா. என் தம்பி மாணிக்கம் தெரியுதுல்ல? ஏன் தெரியாது? நல்லா தெரியுது. மாணிக்கம், இவங்க மகன் நடராஜனுக்கு தான் நம்ம லட்சுமியை பேசிருக்குது. ஓஹோ, வாங்கம்மா, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என் மருமகளை நான் இப்படி நின்னுகிட்டே பாக்குறேன். ஆமா, ஏங்க நடராஜன் கூட வரல? இல்ல, அவன் எங்க வர போறான்? அவன் தான் வெட்கப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே. மரகதம், எப்ப முகூர்த்தம் பார்த்திருக்க? தை பிறந்ததும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நடத்திடு. நீயாவது நானாவது உங்க பையன் நடராஜன் கதவு ஓரமா நின்று எட்டி பார்த்துட்டு ஓடுறான். கொண்டாட்டி பார்க்க வர்றவன் தைரியமா ஆம்பளை சிங்க மாதிரி இல்லடா வரணும். நடராஜா கொஞ்சம் முன்னால நடராஜா. லட்சுமி, யார் வந்திருக்காங்க? அங்க மேனேஜரிங்க வாங்க. என்ன சரவணா, சடங்கெல்லாம் நல்லபடியா நடந்ததா? நல்லபடியா நடந்துச்சு. மாணிக்கம் வருவா, சந்தனம் கொடு. என் தம்பி மாணிக்கம், மேனேஜரியா. வணக்கம். முதலாளி கொடுத்து சொன்னாங்க. நான் கூப்பிட்டுருந்தேன், அவங்க வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேலையோ? ஆமாமா, அவரு வந்திருப்பாரு. அவர் பொண்ணு மாலதி படிப்பு முடிஞ்சு பட்டத்துல இருக்குது இல்ல? ஆமா, அதையும் கூட்டிக்கிட்டு கார்ல எங்கேயோ போனாரு. ஆமா, ஏமா மாலதி, நீதான் பரீட்சையை போட்டு விட்டுட்டியே, கல்யாணத்துக்கு என்ன சொல்ற? உங்க அத்தை வேலை கடையா செய்துட்டே இருக்காங்க. போங்கப்பா, அத்தான் எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா பொண்ணா பிறக்க கூடாது, புஸ்தகமா பிறக்கணும். கொண்டா உன் தலப்பா. ஏன் தலப்பாவா? இன்னும் டீக்குள் வரான் பாரு. எப்படி நீ தலப்பா அப்படி இருக்கிற? என்ன பண்றேன் பாரு. எவ்வளவு நேரம் டீக்குள் வர? என்ன நிக்கிற? அங்க வச்சு எடுத்து ஊத்த. இல்லீங்க, எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்குது. பூனை மாதிரி கத்துனா எலி எல்லாம் ஓடி போட்டு. சமைய கட்டு பக்கவா, ஒன்னு சட்னி பண்ணி. எங்க இருந்து பிடிச்சுக்கிட்டு வந்தீங்க? கேளு, அப்படி கேளு. நம்ம மில்லுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பங்களாவில வேலை வேணும் வந்து வந்து அலைஞ்சான். போனா போதும் வேலை கொடுத்தேன். அப்பா, வேலை என்னது நினைவு வந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி BA பாஸ் பண்ணிருக்கா. பேட் அண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியும். அவளுக்கு நம்ம மில்லிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துடணும்ப்பா. இப்ப எதுமா வேலை? இல்லப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஏன் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சரி. அம்மா, அம்மா, வேலை
துணையே என்ன செய்தாலும் துணையே செய்தாலும் வேலை கிடைச்சிருக்கம்மா. இதை பார் தந்தி. என்ன வேலை? யார் தந்தி கொடுத்திருக்காங்க? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் மாலதி வந்திருந்தா பாரு. அவ அப்பா கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதாக சொல்லியிருந்தா. சொன்னபடி செய்துட்டாமா. ரங்கபுரத்துக்கு வர சொல்லி தந்தி எடுத்திருக்கா. 100 ரூபாய் சம்பளமா. என்னம்மா? அந்த வேலை வேண்டாம்மா. இந்த ஊர்லயே வேறு ஏதாவது வேலை பார்த்தா போறது. ஏம்மா இப்படி சொல்ற? எத்தனை நாளைக்கு தாம்மா நீ எனக்காக இப்படி கஷ்டப்படுறது? நீ வீடு வீடா போய் பாட்டு சொல்லி கொடுக்கறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சரின்னு சொல்லம்மா. அம்மா சரின்னு சொல்லம்மா. சொல்லம்மா. சரி. என் அம்மா இல்ல. மேனேஜர், ஜெயந்தி சீட் எங்க? என் நன்றி உனக்கு எப்படி தெரிவிக்க? அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல. வா, முதல்ல நம்ம மில்ல சுத்தி காட்டுறேன்.
வந்து மிஷின் என்ன மெக்கானிக் என்னாச்சு? போயிடுச்சு, பிழப்பே போயிடுச்சு. இந்த கிளீனர் பசங்க சரியா பார்த்து ஆயில் போடாம கெடுத்துட்டானுங்க. கீர் எல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு சார். நான் பாக்குறேனேயா, இப்ப என்ன செய்ய போற? நம்ம என்ன சார் செய்யறது? சீமையில இருந்து புதுசா சக்கரம் வந்துதான் ஆகணும். என்ன சீமையில இருந்தா அது வரைக்கும் 2 மாசம் ஆகுமே. அது வரைக்கும் மில்ல சாத்தி பூட்டிட்டு சொல்றேன். நான் என்ன சார் செய்யறது? இது லிவர்பூல் மேக்காச்சே. இந்த மெக்கானிக் பாணி, இந்த மாதிரி 2 கேர்கள் நம்ம நாட்டில் செய்ய முடியாது. ஏன் முடியாது? அவசியம் ஏற்பட்டால் பல்சக்கரங்களை மட்டுமல்ல, இந்த மிஷினை கூட இங்கே செய்து விடலாம். குட். யார பாணி? என் தம்பிங்க என்னோட மில்ல சுத்தி பார்க்க வந்தான். வணக்கம் முதலாளி. சின்னப்பா உன் தம்பிங்கிற, அவன் என்னமோ மிஷினே செய்யறாங்கறா. ஆமாங்க, அவன் பட்டணத்துல மெக்கானிக் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிருக்கானுங்க. ஓ, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்களா? என்னங்க இங்கிலீஷ்ல 2 எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின் எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா? தம்பி, இது பென்சில் பிடிச்சு எழுதுறது இல்ல, பல்சக்கரம். இதுல விளையாடினா பல்லு போயிடும். மேனேஜர் ஐயா, நான் சொல்லிட்டேன். இவங்க பேச்செல்லாம் கேட்டா ₹1,00,000 மிஷின் பாழாயிடும். மெக்கானிக் சொல்றது நியாயம் தான் சார். நாம சீமைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல, நம்ம மிஷினே செய்யறாங்களாம். சார் மன்னிக்கணும், உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்ல. உலகம் புகழும் தாஜ்மஹாலை கட்டினானே, அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே, அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இல்ல 1200 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்யாணம் போட்டானே, அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார். இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சலச்சவன் இல்லை. அவங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன நம்ம நிலைமை? இப்போ ஒண்ணு கெட்டு போகல, தொழிலாளர்கள் செய்ய தயாரா தான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல்சக்கரம் உடைஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. காரணம், நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பிரத்யா கையையே எதிர்பார்த்து பழைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் 2 மாசம் இல்ல மூடவும் 2000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்த கூட தயாரா இருக்கு. அவர் சொல்றது சரிதானேப்பா? அப்போ உன்னால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செய்திட முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் முடியும்னு சொல்றாரு. அவரே செய்யட்டுமே. சரி, நீயே செய். மேனேஜர், Yes, sir. வேண்டிய சௌகரியங்கள்லாம் செய்து விடு. சரிங்க. செய்யட்டும் செய்யட்டும். படிச்சுட்டு வந்திருக்கிறாருல்ல மேனேஜர் சார். மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஜவாப்தாரி இல்லைங்க. நல்ல வேலை செய்வப்பா. Thank you.